Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் துவங்க உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை தொடர்ந்து மேற்கொண்டார். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருச்சி என்று 24 மாவட்டங்களில் 40 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து சுமார் 118 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றிகரமாக 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்திருக்கிறார். இந்த பயணம் சுமார் 6728 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் மேற்கொண்டிருக்கிறார். செல்லுகிற இடங்களிலெல்லாம் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள், பட்டு நெசவாளர்கள், மீனவர்கள், வேலையில்லா பட்டதாரிகள், குடியிருப்போர் நலச்சங்கத்தினர், வியாபாரிகள், மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்தவர்கள், சிறு குறு தொழில் முனைவோர், மருத்துவர்கள், அதே போன்று மருத்துவம் சார்ந்த பல்வேறு செவிலியர் துறை சார்ந்தவர்கள், ஆசிரியர்கள், பட்டதாரி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், போக்குவரத்து தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள், வழக்கறிஞர்கள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், ஜல்லிக்கட்டு உரிமையாளர்கள், மாடுபிடி வீரர்கள், கலைக்குழுக்கள், தீப்பெட்டி உரிமையாளர்கள், கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள், எலுமிச்சம்பழ விவசாயிகள், பஞ்சாலை தொழிலாளர்கள், பனை தொழிலாளர்கள், மண்பாண்ட தொழிலாளர்கள், பட்டாசு தொழிலாளர்கள், அச்சக உரிமையாளர்கள், காலண்டர் தயாரிப்பாளர்கள், மலைவாழ் மக்களுடைய பழங்குடி மக்களைச் சேர்ந்தவர்கள், காவிரி விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பல்வேறு தரப்பினரை சந்தித்திருக்கிறார். குறிப்பாக இந்த எழுச்சி பயணம் என்பது தமிழகம் முழுவதிலும் மிகப்பெரிய உற்சாக வரவேற்பை அளித்திருக்கிறது. குறிப்பாக ஆளும் கட்சியுடைய திமுக மக்கள் விரோத செயல்கள், திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தினால் மக்கள் மிகப்பெரிய சொல்ல முடியாத துயரத்துக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். எனவே ஆட்சி மாற்றம் வேண்டும் என்கிற நிலையில் மக்கள் இந்த எழுச்சியான வரவேற்பையும், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 அரியணை ஏற வேண்டும் என்கிற அந்த தொலைநோக்கோடு இந்த மக்கள் இன்றைக்கு கூடியிருக்கிறார்கள். அந்த எழுச்சி பயணம் தொடர்ந்து நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அவை சண்முகம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்திலே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கட்சியினுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள், குறிப்பாக இந்த எழுச்சி பயணத்துடைய அடுத்த கட்ட ஏற்பாடுகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக இந்த எழுச்சி பயணத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய பேர் ஆதரவு ஆளுகிற திமுகவை நடுங்க செய்திருக்கிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் நல செயல்பாடுகள் ஆட்சியில் இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி, களத்திற்கு நேரடியாக மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து ஆட்சிக்கு வருகிற போது அந்த குறைகளை, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தபோது பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செய்திருக்கிறார். விவசாயிகளுக்காக பல திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடிமராமத்து நாயகனாக விளங்கி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆறுகள், ஏரிகள், நதிகள் அனைத்தையும் அந்தூர்வாரி பராமரிக்கப்பட்டு விவசாயிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கால்நடைகளுடைய தேவைக்கு குடிநீர் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 4.5 ஆண்டு காலமாக குடிநீர் பற்றாக்குறை காரணமாக ஒட்டுமொத்த தமிழகமே தள்ளாடுகிற அளவிற்கு
அங்கங்கே தண்ணீர் பிரச்சனைக்காக காலி குடங்களோடு கையேந்தக்கூடிய நிலையம். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய எழுச்சி பயணத்திலே காலி குடங்களோடு மக்கள் வந்து 15 நாட்களாக 20 நாட்களாக தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறோம் என்கிற வேதனை குரலை மக்கள் முன்வைத்ததை பார்க்க முடிந்தது. அதே போன்று 7.5% மூலமாக ஏழை எளிய நடுத்தர விவசாயிகள், கூலி தொழிலாளர்களுடைய பிள்ளைகள், மருத்துவர்களாக ஏறக்குறைய 2900 பேர் 3000 பேர் கிட்டத்தட்ட மருத்துவர்களாக தங்களுடைய கனவு இலக்கை எட்டியிருக்கிறார்கள். அது தொடர்பாக அந்த மாணவர்கள் பெற்றோர்களோடு வந்து நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளும் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றது. விவசாயிகள் நேரடியாக வந்து தங்களுடைய தேவைகளை இந்த அரசு நிறைவேற்றவில்லை, தங்களை வஞ்சித்து விட்டது என்கிற பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த கட்டமாக 4ஆம் கட்ட எழுச்சி பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார், எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்த நிலையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.